வணக்கம் நண்பர்களே. இந்தி இலக்கியத்தில் தேசிய உணர்வு என்ற தலைப்பிலான இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சுதந்திரத் திருநாள் அமுதப் பெருவிழாவை முன்னிட்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் இந்தி இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளில் தேசிய உணர்வை வெளிக்கொணர்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. நிகழ்ச்சியின் இந்த முதல் பாகத்தில் சுதந்திரப் போராட்டத்தின் பின்னணியில் இந்தி கவிதையில் தேசிய உணர்வு குறித்த கருத்துகள் விளக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பலமுறை கொடுமைமிக்க வன்முறையாளர்கள் படையெடுத்தனர். ஆனால் இந்திய துறவிகள், சாதுக்கள் மற்றும் பொதுமக்கள் இங்குள்ள கலாச்சாரத்தை கட்டிக்காத்தனர். ஆனால் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்குப் பிறகு எண்ணற்ற துன்பங்கள் பெருகத் தொடங்கின. 1600ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் வியாபாரம் செய்வதற்கென்றே இங்கு வந்தது. இந்த நிறுவனம் மோசடியாகவும் அடாவடியாகவும் மூலப்பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பத் தொடங்கியது. மேலும் இந்திய மக்களை பல வழிகளில் கொடுமைப்படுத்தவும் தொடங்கியது. இதன் காரணமாக இந்தியர்களின் மனதில் தேசபக்தி உணர்வு ஒரு புறம் எழுந்தாலும், பொதுமக்களிடம் தேசத்தின் மீது நேசம் இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒருவிதமான ஒற்றுமையின்மையும் குழப்பமும் நிலவின. அது கிழக்கிந்திய கம்பெனிக்கு வாப்பிரசாதமானது. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற இராணுவ புரட்சி ஒரு மைல்கல்லாக விளங்கியது. இந்த கிளர்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியை அடக்கினாலும் கிழக்கிந்திய கம்பெனியின் இடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை இங்கு நிலைநாட்டியது. இங்கிருந்து இந்திய மக்கள் மீது பல்வேறு வகையான கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன. இந்திய விடுதலைக்காக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து போராட்டங்களையும் முறியடித்து இந்திய மக்களின் மன உறுதியை தகர்க்க பிரிட்டிஷ் அரசு அனைத்து வகையான தந்திரங்களையும் பின்பற்றியது. லோகமான்ய பாலகங்காதர திலகரின் स्वराज हमारा जन्मसिद्ध अधिकार है, हम इसे लेकर रहेंगे, காந்திஜியின் உண்மை மற்றும் அகிம்சை வழி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் புரட்சிப்படை போன்றவை தனித்தனி நிலைகளில் போராட்டங்களை முன்னெடுத்துச் சென்றன. சந்திரசேகர் ஆசாத், சர்தார் பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் போன்றோரின் புரட்சிகர முயற்சிகள் அரசாங்கத்தை அசைத்துவிட்டன. இத்தகைய சூழ்நிலையில் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இந்தியாவின் அவல நிலையை வெளிப்படையாக சித்தரித்தனர். का तो सब मिल भारतवासी चरखा पार लगाएगा, भारत की प्राचीन सभ्यता वापस लाएगा, दुष्टों के पंजे से यही आजाद कराएगा, का तो सब मिल भारतवासी चरखा पार लगाएगा. இத்தகைய சூழ்நிலையில் பல செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், துண்டு பிரசுரங்கள் மற்றும் புத்தகங்கள் வெளிவரத் தொடங்கின. அவற்றில் விடுதலை தொடர்பான பாடல்கள், கதைகள் மற்றும் கட்டுரைகள் வெளியிடப்பட்டன. அரசு இவற்றால் மிகவும் அச்சம் கொண்டது. ஏனென்றால் இவற்றின் மூலம் பொதுமக்களின் உற்சாகம் பல மடங்கு பெருகியது. அரசு அத்தகைய பொருட்களை பறிமுதலும் செய்தது, சில சமயங்களில் அவற்றை எரிக்கவும் செய்தது. ஆனால் சுதந்திர வேட்கை கொண்ட வீரர்களின் குரலை அவற்றால் ஒடுக்க இயலவில்லை. விஜய் விஸ்வ திரங்கா प्यारा झंडा ऊंचा रहे हमारा, विजयी विश्व तिरंगा प्यारा झंडा ऊंचा रहे हमारा. आओ प्यारे वीरों आओ, देश धर्म पर बलि बलि जाओ, एक साथ सब मिलकर गाओ, प्यारा भारत देश हमारा झंडा ऊंचा रहे हमारा. மக்களுக்கு நன்கு பழகிப்போன இப்பாடல்களை மக்கள் ஒன்று கூடி பாடுவதை ஆங்கில அரசால் தடுக்க இயலவில்லை. ஏனென்றால் தூக்குக்கயிற்றை கண்டு பயம் கொள்ளாமல் அதனை முத்தமிடும் அளவுக்கு மக்கள் மனங்களில் விடுதலை உணர்வு மேலோங்கியிருந்தது. आज़ादी की लड़ाई में अनगिनत ऐसे लोगों ने कविताएं लिखी हैं जिनमें से बहुत सौ का तो हम नाम ही नहीं जानते, बहुत सौ की पंक्तियां जानते हैं. और ये बड़ी बात है कि हम उनकी लिखे हुए शब्द जानते हैं, उनके नाम नहीं जानते. लेकिन इन सारे कवियों ने
अपनी भूमिका निभाई। इसमें अगर हम याद करें तो माखनलाल चतुर्वेदी की वो कविता कितनी प्रसिद्ध हुई है, मुझे तोड़ लेना बनमाली उस पथ पर तुम देना फेंक, मातृभूमि पर शीश चढ़ाने जिस पथ जाएं वीर अनेक। அந்நாட்களில் ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் இராமகிருஷ்ண மிஷன் மற்றும் ஆங்கிலக் கல்வியின் தாக்கமும் மக்களிடம் இருந்தது. இந்த மறுமலர்ச்சி உணர்வோடு பொதுமக்களிடையே பல்துறை சிந்தனை விரிவடைந்தது. வாருங்கள், இப்பொழுது ஹிந்தி கவிதையில் தேசிய உணர்வு பற்றி பேசலாம். இந்தியில் மறுமலர்ச்சியின் தீவிர ஆதரவாளரான பாரதேந்து ஹரிச்சந்திரா நாட்டின் அவல நிலைக்கு ஆங்கிலேய ஆட்சியை குற்றம் சாட்டினார். अंधाधुंध मचो सब देसा, मानहु राजा राहत विदेसा. இந்தியாவை இந்த இன்னலிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார். இந்தியாவின் அவல நிலை அவருடைய மன நிம்மதியை குலைத்து வந்தது. रोवहु सब मिल आवहु भारत भाई, हा हा भारत दुर्दशा न देखी जाई. மூலப்பொருளாகட்டும், வரியாகட்டும், கொள்ளை நோயாகட்டும் அல்லது பஞ்சமாகட்டும், இந்தியாவை சூழும் அவல நிலைகளைக் கண்டு அவர் உள்ளம் துடித்தது. अंग्रेज राज सुख साज सजे सब भारी, पै धन विदेश चली जात इह अति ख्वारी. பாரதேந்து ஒவ்வொரு மக்களிடமும் நாட்டுப்பற்றை ஊட்டினார். भीतर भीतर सब रस चूसै, हंसी हंस के तन मन धन मूसै, जाहिर बातन में अति तेज, क्यों सकी साजन नहीं अंग्रेज. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு மொழி வளர்ச்சி இன்றியமையாதது என வலியுறுத்தினார். निज भाषा उन्नति अहै, सब उन्नति को मूल, बिनु निज भाषा ज्ञान के मिटत न हिय को शूल. பத்ரிநாராயணன் சௌத்ரி பிரேம்கனின் கவிதை தொலை புகுப்பான பிரேம்கன் சர்வஸ்வவின் முதல் தொகுதியில் நாட்டின் அவலநிலை மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் குறித்த பிரேம்கனின் சிந்தனைகளை தெளிவாக காணலாம். அவருக்கு தாய்நாட்டின் மீது மிகுந்த அன்புண்டு. धन्य भारत भूमि सब रत्नन की उपजावनी. ஆனந்த் அருணோதயாவில் அவரின் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய கவிதை வரிகள். सभी धर्म के वही सत्य सिद्धांत, न और विचारो. கவிஞர் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் மீது கவலை கொள்கிறார். நண்பர்களே, प्रीति परस्पर राखहु मीत, जई है सब दुख सह जहि बीत, नहीं एकता सरिस बना कोय, एक एक मिल 11 होय. கவிஞர் இந்தியாவின் பொருளாதார அவல நிலையைக் கண்டு வருந்தினார். ஆங்கிலேய அரசு மக்கள் மீது விதித்திருக்கும் பொருளாதார அடிமைத்தனம் அவரை அமைதியிழக்கச் செய்தது. देश नगर बानक बनो सब अंग्रेजी चाल, हाटन में देखो भरो सब अंग्रेजी माल. பிரதாப் நாராயண் மிஸ்ராவின் கவிதைகளில் இந்தியா மீது அவர் கொண்டுள்ள அன்பு ததும்பி வழிகிறது. ஆங்கில மனநிலையை நேசிப்பவர்களை அவர் கிண்டல் செய்வதை தெளிவாக காணலாம். जन जाने इंग्लिश हमें वाणी वस्त्र ही जोए, मिटे बदन कर श्याम रंग जन्म सुफल तब होए. இதேபோல் நாட்டின் அவலநிலை மற்றும் அரசியல் உணர்வு பற்றிய அவரது மனதை தொடும் வரிகள் பலவாறாக விவாதிக்கப்பட்டுள்ளன. पढ़ कमाए कीन्हो कहा, हरे न देश कलेश, जैसे कंता घर रहे तैसे रहे विदेश. மகாவீர் பிரசாத் திவிவேதி புரட்சி சிந்தனையாளர்களைப் போலவே பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் வந்தே மாதரத்தின் உணர்வு தாய்நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று கருதினார். திவேதிஜியும் வந்தே மாதரம் என்று முழங்கினார். 30 कोट लोगों की कल कल सुनी जहां पर जाती है, उसकी दुगुन खड्ग धारा की द्युत विकास जहां पाती है, तिस पर भी तू अबला है ये बात व्यथा पहुंचाती है, हे तारिणी हे बाहुबल धारिणी रिप तू काट गिराती है. அவர் சுதேசி பொருட்களையும் உடைகளையும் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
அப்போதுதான் நம் நாட்டின் மூலதனத்தை காக்க இயலும். स्वदेशी वस्त्र को स्वीकार कीजिए, विनय इतना हमारा मान लीजिए, शपथ करके विदेशी वस्त्र त्यागो, न जाओ पास उससे दूर भागो. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரஸ்பர மகையை மறந்து ஒன்றுபடுவதற்கான நேரம் இதுவாகும். இதில்தான் இந்தியாவின் நன்மையும் பொதிந்துள்ளது. बल दो हमें ऐक्य सिखलाओ, संभलो देश होश में आओ, मातृभूमि सौभाग्य बढ़ाओ, मेटो सकल कलेश. ஸ்ரீதர் பாட்டக் தேசத்தின் பெருமையை இவ்வாறு பாடியுள்ளார். जय जय प्यारा भारत देश, जय जय प्यारा जग से न्यारा, शोभित सारा देश हमारा, जगत मुकुट जगदीश दुलारा, जय सौभाग्य सुदेश, जय जय प्यारा भारत देश. தன்னுடைய மற்றும் தாய்நாட்டினுடைய தன்மானத்தை காப்பது ஒன்றே அன்றைய கவிஞர்களின் நோக்கமாக இருந்தது. वंदनीय वह देश जहां के देशी निज अभिमानी हों, बांधवता में बंधे परस्पर परता के अज्ञानी हों. அக்கால கவிஞர்களைப் போலவே ஸ்ரீதர் பாட்டக் அவர்களும் தாய்மொழி பற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். निज भाषा बोलहु लिखहु पढ़हु गुनहु सब लोग, करहु सकल विषयन विषय निज भाषा उपजोग. மைதிலி சரண் குப்தாவின் தேசிய உணர்வு நிரம்பிய கவிதைகள் பெரும்பாலும் காலை முரசாகவும் தேசிய சுதந்திர போராட்டங்கள் முதலானவற்றிலும் பாடப்பட்டன. हम कौन थे, क्या हो गए और क्या होंगे अभी, आओ विचारें आज मिलकर ये समस्याएं सभी. அக்கால அவல நிலையிலிருந்து மீள்வதற்கான நம்பிக்கையை கவிஞர் இழக்கவில்லை. नहीं रहा अब वह उत्कर्ष, विगत हुए हैं 100 वर्ष, पर खोलो यदि नयन निमेश, तो साधन है अब भी शेष. तुम निराश क्यों हो इस भांति, सोचो पाप कटें किस भांति. இந்த கவிதைகளின் குரல் விழிப்புணர்வை, தேசபக்தியை, நாட்டின் பெருமையை பாடுவதாக உள்ளது. संपूर्ण देशों से अधिक किस देश का उत्कर्ष है, उसका कि जो ऋषि भूमि है वह कौन, भारतवर्ष है. ராம் நரேஷ் திரிபாதி ஆங்கிலேய அரசின் நயவஞ்சகத்தையும் கொடுமையும் மிக சிறப்பாக வர்ணித்துள்ளார். மன்னருக்கும் மக்களுக்கும் இடையேயான இடைவெளியை போக்குவதற்கு மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கமே ஒரே வழி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். अपना शासन आप करो तुम, यही शांति है, सुख है, पराधीनता से बढ़ जग में नहीं दूसरा दुख है. அதேபோல் மிலன்கண் கவிதையின் கதைக்களம் தேசபக்தி நிறைந்தது. देशभक्त का हृदय बड़ा ही होता है बलवान, शैया कांटों की लगती है उसको फूल समान. தேசபக்தி ஒருமைப்பாடு குறித்து விளக்கும் கவிஞர் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தன் கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். प्रजा रुष्ट है इस कुतंत्र से, निश्चय होगी क्रांति, अत्याचार हटाकर तब मैं ग्रहण करूंगा शांति. மாக்கன்லால் சதுர்வேதி தனது கடுமையான சிறைவாசத்தை சுதந்திரமாக பறந்து திரியும் குயிலுடன் ஒப்பிடுகிறார். तेरे गीत कहाँ में वाह, रोना भी है मुझे गुनाह, तेक विषमता तेरी मेरी, बजा रही तिस पर रणभेरी. மக்களின் விழிப்புணர்வும் கடமை தவறாமையும் இவருடைய கவிதைகளின் முக்கிய குரலாகும். அவருடைய புகழ்பெற்ற கவிதை புஷ்பிக்கி அபிலாஷாவில் தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்பவர்களே மிக சிறந்தவர்கள் என்று பாடியுள்ளார். मुझे तोड़ लेना वनमाली, उस पथ पर देना तुम फेंक, मातृभूमि पर शीश चढ़ाने जिस पथ जावें वीर अनेक. சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேய அரசால் இக்கவிதை பறிமுதல் செய்யப்பட்டது. இக்கவிதையில் தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்கிற வீரர்களுக்கு கவிஞர் சிரத்தை மலரை அர்ப்பணிக்கிறார். சதுர்வேதிஜி போற்றுதலுக்குரிய காந்திஜியின் தேச உணர்வின்படி அமைந்த ஒரு கவிதையை எழுதினார். कंठ भले हों कोटि कोटि, तेरा स्वर उनमें गूंजा,
हथकड़ियों को पहन राष्ट्र ने पढ़ी क्रांति की पूजा। திரிஷூல் என்னும் புனை பெயர் கொண்ட கயா பிரசாத் சுக்லாஜியின் தேசிய கவிதைகள் ஆங்கிலேயர்கள் எப்போதும் அவரை தேடும் அளவுக்கு ஆங்கிலேய அரசை தூங்கவிடாமல் செய்தன. சனேஹிஜி ஒத்துழையாமை இயக்கத்தை முழுமூச்சுடன் பிரச்சாரம் செய்தார். अगर देश को है उठाने की इच्छा, विजय घोष जग को सुनाने की इच्छा, व्रती हो के कुछ कर दिखाने की इच्छा, व्रती बन के व्रत को निभाने की इच्छा, असहयोग कर दो, असहयोग कर दो. ஸ்வதேஷ் என்ற நாளிதழில் வெளியான அவரது வரிகள் மிகவும் பிரபலமானவை. जो भरा नहीं है भावों से, बहती जिसमें रसधार नहीं, वो हृदय नहीं है, पत्थर है जिसमें स्वदेश का प्यार नहीं. அவர் மகாத்மா காந்தியின் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். चरखे चलाएंगे, बनाएंगे स्वदेशी सूत, कपड़े बनाएंगे जुलाहों को जिलाएंगे, पाएंगे पवित्र परिधान, पाप होंगे दूर जब परदेशी वस्त्र ज्वाला में जलाएंगे. சுதந்திர போராட்ட வீரர் ஜக்தம்ப பிரசாத் மிஸ்ரா ஹிதேஷிஜியின் இந்த கவிதை அந்த காலகட்டத்தில் மக்களின் விழிப்புணர்வில் முக்கிய பங்காற்றியது. कभी वह दिन भी आएगा जब अपना राज देखेंगे, जब अपनी ही जमी होगी और अपना आसमां होगा. शहीदों की चिताओं पर लगेंगे हर बरस मेले, वतन पर मरने वालों का यही बाकी निशा होगा. இக்கவிதையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இருப்பினும் திருட்டுத்தனமாக அச்சிடப்பட்டு புரட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. பாலகிருஷ்ண சர்மா நவீன் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்தால் சிறை தண்டனையை அனுபவிக்க நேர்ந்தது. அவர் இந்தியர்களிடம் புரட்சி முழக்கமிட்டார். அவர் தன்னுடைய பிப்லவ் காயன் என்ற கவிதையில் கவிஞர்களை விழித்து பாடுகிறார். कभी कुछ ऐसी तान सुनाओ जिससे उथल पुथल मच जाए, एक हिलोर इधर से आए, एक हिलोर उधर से आए, प्राणों के लाले पड़ जाएं, त्राही त्राही स्वर नभ में छाएं. இந்தியர்களின் சுயமரியாதையை எழுப்பும் சக்தி வாய்ந்த கவிதைகளை அவர் எழுதினார். ஹோலி பண்டிகையின் போது சிறையில் வாடிக்கொண்டிருந்த நவீன் அவர்களின் உணர்வுகள் இவ்வாறு வெளிப்படுகின்றன. हम बंदी आजीवन बंदी, पराधीन तन क्षीण, हमको कौन हुलस हंस देगा, दान अखंड सुहाग, हमारी क्या होली क्या फाग. ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களும் அக்காலத்தில் தேசிய கலாச்சார உணர்வு தொடர்பான கவிதைகளை எழுதினார். अरुण यह मधुमय देश हमारा, जहां पहुंच अनजान क्षितिज को मिलता एक सहारा. सरल तामरस गर्भ विभा पर नाच रही तरुशिखा मनोहर, छिटका जीवन हरियाली पर मंगल कुमकुम सारा. अरुण यह मधुमय देश हमारा. இப்பாடல் நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என கற்றுக் கொடுக்கிறது. हिमाद्रि तुंग श्रृंग से प्रबुद्ध शुद्ध भारती, स्वयं प्रभा समुज्ज्वला स्वतंत्रता पुकारती. अमर्त्य वीर पुत्र हो, दृढ़ प्रतिज्ञ सोच लो, प्रशस्त पुण्य पंथ है, बढ़े चलो बढ़े चलो. ஸ்கந்தகுப்த நாடகத்தில் கவிஞர் மாத்ருகுப்த தாய்நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தி தேசிய உணர்வை உயர்த்தி காட்டியுள்ளார். जिए तो सदा उसी के लिए, यही अभिमान रहे यह हर्ष, निछावर कर दें हम सर्वस्व, हमारा प्यारा भारतवर्ष. சூரியகாந்த் திரிபாதி நிராலாவின் ஜாகோ ஃபிரேக் பார் என்னும் கவிதையில் நாட்டு இளைஞர்களுக்கு தேசப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டியுள்ளார். जागो फिर एक बार, प्यार जगाते हुए हारे सब तारे तुम्हें, अरुण पंख तरुण किरण खड़ी खोलती है द्वार. जागो फिर एक बार. சரஸ்வதி தேவியிடம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். वरदे वीणा वादिनी वरदे, प्रिय स्वतंत्र रव, अमृत मंत्र नव, भारत में भर दे. ராமேஸ்வர் சுக்லா அஞ்சல் அவர்கள் பொதுமக்களை
ஒருங்கிணைப்பதற்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் ஆற்றல் மிகு கவிதைகளை எழுதினார். அவர் நாட்டின் பெண்களின் பங்களிப்பு குறித்தும் படம் படித்து காட்டியுள்ளார். अपने सिर पर कफन बांध लें, कर लें लड़ने की तैयारी, एक एक लोथड़ा हमारा दहकेगा गोली बनकर, लक्ष्मी बाई सी निकलेंगी एक एक घर से नारी. பகவதி சரண் வர்மா அவர்கள் தேசத்துக்காக தியாகம் செய்த வீரர்களை பற்றி மஸ்திகா ஆலமில் எழுதியுள்ளார். हम दीवानों की क्या हस्ती हैं, आज यहाँ कल वहां चले, मस्ती का आलम साथ चला, हम धूल उड़ाते जहां चले. हम मान रहित अपमान रहित जी भरकर खुलकर खेल चुके, हम हंसते हंसते आज यहाँ प्राणों की बाजी हार चले. भारतीय स्वाधीनता संग्राम अपने आप में बहुत विलक्षण किस्म का आंदोलन था, क्योंकि उसमें साहित्यकार ने बराबर की भूमिका निभाई, चाहे वो कवि हो या कथाकार या निबंधकार. सबने लड़ाई को, स्वतंत्रता की लड़ाई को अपना हिस्सा माना. தேசிய உணர்வின் தலைசிறந்த கவிஞரான சுபத்ரா குமாரி சௌவான் அன்பு, பாசம், தேசப்பற்று இவை நிறைந்த கவிதைகளை எழுதியுள்ளார். வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்களை தனது கவிதையின் ஆதாரமாக கொண்ட இக்கவிஞர் சுதந்திரப் போராட்டத்தில் புதிய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் புகுத்தியுள்ளார். सिंहासन हिल उठे राजवंशों ने भ्रिकुटी तानी थी, बूढ़े भारत में भी आई फिर से नई जवानी थी. गुमी हुई आजादी की कीमत सबने पहचानी थी, दूर फिरंगी को करने की सबने मन में ठानी थी. चमक उठी सन 57 में वो तलवार पुरानी थी, बुंदेले हर बोलों के मुंह हमने सुनी कहानी थी. खूब लड़ी मर्दानी वे तो झांसी वाली रानी. இக்கவிதையை ஆங்கிலேய அரசு பறிமுதல் செய்தது. சுபத்ரா அவர்களின் கவிதையை பாடிப் பாடி சுதந்திர வேட்கை கொண்ட வீரர்கள் சுதந்திரப் போராட்டத்தில் களமிறங்கினர். வரலாற்றில் அழியா புகழ் பெற்ற மகான்களையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் நினைவு கூர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மக்களிடம் உயிர் ஊட்டியுள்ளார் கவிஞர். कह रे अतीत अब मौन त्याग, लंके तुझमें क्यों लगी आग. ए कुरुक्षेत्र अब जाग जाग, बतला अपने अनुभव अनंत, वीरों का कैसा हो वसंत. ஜாலியன் வாலாபாக் மே வசந்த் என்ற கவிதையில் ஆங்கிலேயர்கள் செய்த படுகொலைகளை எண்ணி வருந்துகிறார். कुछ कलियां अधखिली यहाँ इसलिए चढ़ाना, करके उनकी याद अश्रु की ओस बहाना. तड़प तड़प कर वृद्ध मरे हैं गोली खाकर, शुष्क पुष्प कुछ वहां गिरा देना तुम जाकर. यह सब करना किंतु बहुत धीरे से आना, यह है शोक स्थान यहाँ मत शोर मचाना. இழந்த சுதந்திரத்தை மீட்பதற்காக சுபத்ரா தேவி பெண்களுக்கு விழிப்புணர்வூட்டுகிறார். सबल पुरुष यदि भीरू बने तो हमको दे वरदान सखी, अबलाएं उठ पड़े देश में करें युद्ध घमासान सखी. 15 कोटि असहयोगनियां दहला दें ब्रह्मांड सखी, भारत लक्ष्मी लौटाने को रच दें लंका कांड सखी. சோஹன்லால் திவேதி அவர்களின் கவிதையும் தேசிய உணர்வு நிரம்பியவையே. மக்கள் மனங்களில் உற்சாகத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்வதில் இவர் மிக முக்கிய பங்காற்றினார். वंदना के इन स्वरों में एक स्वर मेरा मिला लो, वंदनी माँ को न भूलो, राग में जब मस्त झूलो. अर्चना के रत्न कण में एक कण मेरा मिला लो, जब हृदय का तार बोले, श्रृंखला के बंद खोले, हो जहां बलि शीश अगणित, एक सिर मेरा मिला लो. மகாத்மா காந்தியால் பெரிதும் கவரப்பட்ட திவேதி அவர்கள் தேசிய வீரர்களின் புகழ் பாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். सत्याग्रही बने वह जिसका देश प्रेम से नाता हो,
प्राणों से भी प्यारी जिसको अपनी भारत माता हो। கதர் மூலம் தேசிய உணர்வின் குரல் அப்போது உச்சத்தில் இருந்தது. खादी के धागे धागे में अपनेपन का अभिमान भरा, माता का इसमें मान भरा, अन्यायी का अपमान भरा, खादी ही भर भर देश प्रेम का प्याला मधुर पिलाएगी, खादी ही दे दे संजीवन, मुर्दों को पुनः जिलाएगी. திவிவேதி அவர்கள் காந்திஜியின் வளர்ந்து வரும் செல்வாக்கை சித்தரித்துள்ளார். அவர் காந்திஜியின் அறிவுறுத்தலின்படி இந்திய மக்கள் நடப்பதை பற்றி பேசியுள்ளார். चल पड़े जिधर दो डग मग में, चल पड़े कोटि पग उसी ओर, पड़ गई जिधर भी एक दृष्टि, गड़ गए कोटि दीर्घ उसी ओर. தன்னுடைய காலை பாடல்களில் திவிவேதி அவர்கள் தாய்நாட்டுக்கு சேவை செய்வதற்காக இந்திய மக்கள் தன் இன்னுயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். संतान शूरवीरों की हैं, हम दास नहीं कहलाएंगे, या तो स्वतंत्र हो जाएंगे, या तो हम मर मिट जाएंगे. ராம்தாரி சிங் தினகரின் கவிதைகள் இந்தியாவின் பெருமைமிகு வரலாற்றின் கண்ணாடி. கவிஞர் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியையும் நேசிக்கிறார். किसको नमन करूं मैं भारत, कविता में कवि की यही आत्मीयता उजागर होती है. जहां कहीं एकता खंडित, जहां प्रेम का स्वर है, देश देश में वहां खड़ा भारत जीवित भास्कर है. निखिल विश्व को जन्मभूमि वंदन को नमन करूं मैं, किसको नमन करूं मैं भारत, किसको नमन करूं मैं. தேசிய உணர்வு மற்றும் தாய்நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள் மீது கவிஞர் இணையற்ற மரியாதை கொண்டுள்ளார். அவர் அத்தகைய தியாகிகளை கவிஞர்கள் தங்கள் பேனாவால் வாழ்த்துமாறு வேண்டுகோள் விடுக்கிறார். कलम आज उनकी जय बोल, जला अस्थियां बारी बारी, छिटकाई जिसने चिंगारी, जो चढ़ गए पूर्ण बेदी पर, लिए बिना गर्दन का मोल, कलम आज उनकी जय बोल. ஷிவ்மங்கள் சிங் சுமன் அவர்கள் மதம், ஜாதி மற்றும் இன பாகுபாடுகளால் வருத்தமுற்று இந்த பிரச்சனைகளை தேசிய உணர்வுடன் இணைத்து ஜனநாயக பகுதியில் வைத்துள்ளார். यह क्रांति क्रांति की प्रतिध्वनि में क्यों गूंज उठी जगती सारी, क्या सचमुच घर घर सुलग गई नव निर्माणों की चिंगारी. சுமன்ஜிக்கு தாய்நாட்டை விட சிறந்தது எதுவும் இல்லை. அதை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிலாளர்களை அவர் ஊக்குவிக்கிறார். माँ कब से खड़ी पुकार रही, पुत्रो निज कर में शस्त्र गहो, सेनापति की आवाज हुई, तैयार रहो तैयार रहो, आओ तुम भी दो विदा आज, अब क्या अड़चन अब क्या देरी, लो आज बज उठी रणभेरी. வாழ்க்கையை தேவையில்லாமல் வீணடிப்பதோ அதில் கோழைத்தனமாக இருப்பதோ சரியல்ல. வாழ்க்கையின் உண்மையான பொருள் போராட்டத்தில் தான் உள்ளது. क्या जीवन व्यर्थ गंवाना है, कायरता पशु का बाना है. इस निरुत्साह मुर्दा दिल से, अपने तन से, अपने मन से विद्रोह करो विद्रोह करो. தேசிய கலாச்சார உணர்வு தொடர்பான பவானி பிரசாத் மிஸ்ராவின் கவிதைகள் உண்மையின் ஆழம் வரை சென்று நிலைமையை மதிப்பிடுகின்றன. एक झंडे के तले अब चले हम, भेद इसके तले अपने दले हम, हो गया झंडा हमारा तय, अब नहीं है हमें कोई भय. காந்திஜியின் அஹிம்சை வழியானது மக்களின் மனதில் அப்போது தன்னம்பிக்கையை ஊட்டி வந்தது, அவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தது. गांधी जी के पास नहीं है कोई सेना शस्त्र, सिर्फ ताकत है मन की, उनके पीछे तोप और तलवार नहीं, ताकत है जन जन की. கவிஞருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இந்த அகிம்சை பாதை சாதாரண பாதையல்ல, ஆனால் தாய்நாட்டிற்காக தன்னையே தியாகம் செய்கிற அளவிற்கு அவரை ஈர்த்துள்ளது. नए सूर्य को नए तूर्य को अनुक्षण मत समझो, गांधी के रण को साधारण रण मत समझो.
காந்தியடிகளின் தலைமையை நாடு பெறுவது இந்திய மக்களின் அதிர்ஷ்டம். उठो सराहो भाग्य कि गांधी सा नेता देता आश्वासन, हार नहीं है वहां जहां है सत्य अहिंसा का अनुशासन. கவிஞர் கிரிஜா குமார் மாத்தூர் சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டில் நிலவிய பிரச்சனைகளை மனத்தில் நிறுத்தி அதனால் நாட்டின் காவலர்களையும் எல்லை காவலர்களையும் பொதுமக்களையும் விழிப்புடன் இருக்குமாறு 15 अगस्त என்னும் கவிதையில் எச்சரிக்கிறார். आज जीत की रात पहरुए सावधान रहना, खुले देश के द्वार अचल दीपक समान रहना, ऊंची हुई मशाल हमारी आगे कठिन डगर है, शत्रु हट गया लेकिन उसकी छायाओं का डर है. விழிப்புடனும் கவனமாகவும் இருப்பதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் அதன் வளர்ச்சிக்குமான வழி திறக்கும். அதுவே ஜனநாயகத்தையும் காக்கும். இந்நிகழ்ச்சியில் இந்தி கவிதையில் வெளிப்படும் தேசிய உணர்வு குறித்த சில முக்கிய இடங்கள் சுட்டிக் காட்டப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் 2ஆம் பகுதியில் இந்தி உரைநடை இலக்கியங்களில் தேசிய உணர்வு குறித்து விளக்கப்படும். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.